Hello children, இன்னைக்கு exercise 3.20ல sum number 5 பார்க்க போறோம். y squared plus 1 by y squared is not equal to அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து y squared plus 1 by y squaredக்கு எது not equal-ஆ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இத வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் எது not equal-ஆ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ equal to-ஆ எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இத சால்வ் பண்ணி எது ஈக்குவலா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். எது வந்து not equal அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம செக் பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து அது ஈக்குவலா இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். So y power 4 plus 1 by y squared அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா. ஸோ இப்போ இந்த y squared வந்து ரெண்டு நியூமரேட்டருக்கும் வரும். ஸோ y power 4 by y squared plus 1 by y squared. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு இதுலேயும் y squared கேன்சல் பண்ணோம்னா இதில் வந்து ரிமைனிங் y squared மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y squared plus 1 by y squared அப்படிங்கிறது ஈக்குவலாக வருது இல்லையா. ஸோ அப்போ இது நம்மளோட ஆப்ஷன் இல்லை. இது நாட் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து y ப்ளஸ் 1 by y த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்முலா படி எடுத்தோம்னா a இஸ் ஈக்குவல் டு y, b இஸ் ஈக்குவல் டு 1 by y. ஸோ ஏக்கு பதிலாக y plus 1 by y the whole squared is equal to இப்போ a க்கு பதிலாக y squared plus 2 into a க்கு பதிலாக y, b க்கு பதிலாக 1 by y plus b squared க்கு பதிலாக 1 by y squaredனு போடலாம். ஸோ இங்கே y கேன்சல் ஆச்சுன்னா y squared plus 2 plus 1 by y squaredனு கிடைக்குது. ஸோ this is equal to y squared plus 2 plus 1 by y squared. இப்போ இதில் வந்து y squared plus 1 by y squaredனு இருந்தால் தான் ஈக்குவல். இதில் ஒரு 2ங்கிற டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதுதான் நாட் ஈக்குவல். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக வருதா அப்படின்னு. இப்போ தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது y மைனஸ் 1 by y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக y இருக்குது, பிக்கு பதிலாக 1 by y இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஏக்கு பதிலாக ஸோ y ஸ்கொயர்டு மைனஸ் 2 into y into 1 by y plus 1 by y squared. இந்த plus 2வையும் இங்கே எழுதிக்கணும் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே y கேன்சல் ஆச்சுன்னா y squared minus 2 plus 1 by y squared plus 2. ஸோ இந்த minus 2 plus 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா this is equal to y squared plus 1 by y squared அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது இல்லையா. ஸோ இதுவும் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. எது நாட் ஈக்குவல்னு பார்க்கும்போது செகண்ட் இதுதான் வந்து நமக்கு நாட் ஈக்குவலாக கிடைக்குது. இப்போ ஃபோர்த் ஒன்னையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் வந்து y ப்ளஸ் 1 by y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படி நம்ம எழுதலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற மாதிரி a வந்து y, b வந்து 1 by yன்னு எடுக்கும்போது y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 into ஏக்கு பதிலாக y, பிக்கு பதிலாக 1 by y எடுத்தோம்னா ப்ளஸ் 1 by y ஸ்கொயர், இது b ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் 2 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ y கேன்சல் ஆச்சுன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 by y ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயருக்கு ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் எடுத்து செக் பண்ணும்போது y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.